சொல்கிறத ஒரு நாளாவது கேட்டிருக்காளா? சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க மாணிக்கம். உங்கள் பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்கே போயிருந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கம்? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது. அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்கிறது. சரி, ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர. எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போறன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே. ஏய், ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடி. சூர்யா வரை கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். ஏய், நீங்க ஆபீஸ் போலியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டி. இந்த கொரோனா வந்ததுன்னா வந்துச்சு. அதையே சாக்கா வச்சுட்டு நல்லா ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கடி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். பிரியா, சொல்லுண்ணா. மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி எடுக்க சொல்ல அவனை. அதை நீயே சொல்லு. இன்னைக்கு மண்டே, நான் மௌன விரதம். சார், டீ சார். வண்டி ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணு. சினிமாவில் ஹீரோயின் ஆகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணாம். ஒரு குடும்பத்தில் போய் குத்து விளக்கு ஏற்றுற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதையே என்கிட்ட சொல்கிற? சொல் புத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லலாம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாண்ணா, உங்கள் 2 பேரும் சண்டை எப்போ தான் முடியும்? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நாங்களே பேசிடுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆல்பம் என்ன ப்ரைஸ் ஆகுது சார்? இந்த ஆல்பத்தினுடைய விலை 45,000. ஆனால் உங்களுக்கு 40,000க்கு பண்ணி கொடுக்கலாம். இது ஓகே பண்ணிங்க. நல்லா ரிச்சாக பண்ணி கொடுங்க சார். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ.
ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, திருப்பி கூப்பிட மாட்டேனம்மா. ஏய், காலையில் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிருந்தா நான் ஏன் ஃபோன் பண்ணுறேன்? சரி, எனக்கு ஆல்பம் ஒர்க் இருக்கு, அப்புறமா கொடுக்குறேன். ஏய், கொடுத்துட்டு வைடா. வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. புடா லூசு. அதெல்லாம் மூடு வரப்ப கொடுத்தாதாண்டா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே மூடு தான். போ. ஏய், ச்சே. வெரி நைஸ். டேய் ஹாய், சொல்லுடா. நைட்டு ஃபோட்டோஷாப் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் படுப்பேன். நீ சாப்பிட்டு படுத்துரு. காலையில் நீயே ஆஃபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சி போயிடு. நான் ஈவினிங்காக வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரிடா. எதுக்கு இப்போ ராகம் போடுறேன்? அந்த வேலையை பகலில் பார்க்கலாம்ல. அவ்வளோ அர்ஜென்ட்டாக தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு பார்க்கணுமா? ஆமாண்டா, ஈவினிங்குள்ளே கஸ்டமருக்கு கொடுத்தாகணும். வேறு வழி இல்லை, பாஸ் சொல்லிட்டாரு. சரி, ஓகேடா. நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப கால் பண்ணுறேன். ஒரு தடவையாவது பிக் பண்ணுடா ப்ளீஸ்டா. ஓகேடி. டேய் இந்தாடா உன் கோட்டா முடிஞ்சுச்சு. இன்னொரு வாட்டி கை வச்ச அவ்வளோதான். ஐயோ, டைம் ஆகிடுச்சே. சே, இதோட சேர்ந்து தண்ணி அடித்தாலே இப்படி தான். ஏய், எழுப்ப மாட்டியா? ஏய் பட மூஞ்சா போகிறேன். டேய், என் சுகர் மாத்திரைங்கடா. டேய் அந்த ட்ராவில் பாடுறா. ராவுலையா? நைட் ஆனால் சரக்கு அடிக்க வேண்டியது, காலையில் எழுந்து சுகர் மாத்திரை தேட வேண்டியது. டேய், அவன் ஏன் இன்னும் தூங்குறான்? அவன் லீவ் இன்னைக்கு. நம்ம கிளம்பலாம்.